நம்ம பார்க்க போற படத்தோட பேரு நந்தன். அதுதான் படத்தோட பேரு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே வனங்காங்குடி அப்படின்ற மாரி ஒரு கிராமத்த தான் காட்டுறாங்க. இப்ப அந்த ஊர்ல இருக்க ஒரு கோவில தான் காட்டுறாங்க. அந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேல் சாதி மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, செருப்பெல்லாம் வந்துட்டு வாசல்ல கழட்டி விட்டுட்டு உள்ள வந்து உட்கார்றாங்க. உள்ள வந்து என்ன பேசுறாங்கன்னா, நம்ம ஊர்ல வந்துட்டு தலித்து, முஸ்லீமு, அதுக்கப்புறம் வந்து பழங்குடி மக்களு, ஹில்ஸா, வெல்ஸா யார் வேணா வந்து பிரசிடென்ட்டா வரலாம். ஆனா இங்க பொறுத்தவரைக்கும், நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதிக்காரங்க மட்டும் தான் வந்து பிரசிடென்ட்டா வரணும். அதுதான் நம்ம ஊருக்கும் பெருமை, நம்ம ஜாதிக்காரங்களுக்கும் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்கலாம் பேசிக்கிறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்த மாசம் நம்ம ஊர்ல வந்து அந்த பஞ்சாயத்து நடக்குது. பிரசிடென்ட் எலக்ஷன் மாரி நடக்கும்ல, அது நடக்குது. வருஷம் வருஷம் நம்ம ஊர்ல அந்த குப்பலின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மட்டும் தான் வந்து பஞ்சாயத்து எலக்ஷன்ல நிப்பாரு, ஜெயிச்சிட்டு இருப்பாரு. இந்த வருஷமும் அவர் பார்த்தீங்கன்னா, 20,00,000 கிட்ட பணம் கட்டிட்டு அவர் வந்து இப்ப நிக்கிறாரு பிரசிடென்ட்காக. அதாவது இந்த 20,00,000 பணம் கூட அந்த 7 சீட்டு பணம் அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. இப்ப இவர எதிர்த்து வேற யாராவது நிக்கிறீங்களா? அதாவது பஞ்சாயத்து போர்டு எலக்ஷன் வரும்ல, அந்த மாரி நிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கவும், உடனே வந்துட்டு கீழ் சாதி ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து அதாவது அந்த மக்கள்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டு நந்தன் ஒருத்தர் வராரு. அவர எதிர்த்து நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த நந்தன் இருக்காருல்ல, அவர் கூட பார்த்தீங்கன்னா, உள்ள வரமாட்றாரு. அவங்கலாம் செப்பல் கழட்டி போட்டுருக்காங்களா, அந்த இடத்துல நின்னுட்டு தான் அவர் இத கூட பேசுறாரு. சொல்லும்போது வந்துட்டு இந்த மாரி நானும் இந்த தடவ அவருக்கு எதிர்த்து நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்க உள்ள கிளர்க் என்ன சொல்றாருன்னா, இங்க என்ன இந்த மாரி எடுபிடி வேலை அந்த மாரி வேலையா நடக்குது. நானும் போட்டிக்கு நிக்கிறேன்னு சொல்லிட்டு நிக்க பார்க்குறேன். இது பஞ்சாயத்து போர்டு எலக்ஷன் இது. சும்மா ஒண்ணும் கிடையாது அப்படின்ன உடனே இப்ப நந்தன் இருக்காரு. அவருக்கு வந்து கோவம் வருது. என்னய்யா பேசுறீங்க? வருஷம் வருஷம் நீங்களா தான் நின்னுக்கிறீங்க. எங்க சாதியில இருந்து ஒருத்தர் கூட அந்த மாரி எலக்ஷனுக்கு நின்னதே கிடையாது. இந்த தடவ நான் நிக்க தான் போறேன் அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அதோட நீங்க சொல்றதெல்லாம் வந்து கேட்க முடியாது. இப்படி நீங்களா ஒரு முடிவு எடுத்து ஒருத்தர தேர்ந்தெடுக்கிறத நிப்பாட்டுங்க. ஊரே சேர்ந்து தேர்ந்தெடுத்தா தானே அது பிரசிடென்ட் ஆக முடியும் அப்படின்ற மாரி அவர் சண்டை போடவும், இப்ப அங்க உள்ள அந்த குப்பலிங்கன்னு இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றதெல்லாம் சரியா தான்ப்பா இருக்கு. இப்ப எங்களுக்குள்ளேயே ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்ற மாரி அவர் பேசுறாரு. ஆனா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இத காது குடுத்து கேட்க மாட்றாங்க. இவர் பேசுறதுக்கு முன்னாடி அவங்கலாம் வந்து வெளிய போ அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அப்போ அந்த குப்பலிங்க என்ன சொல்றாருன்னா, ஊர் மக்கள கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு, நீ கேட்கறதெல்லாம் நியாயமா தான் இருக்கு. இந்த தடவ எங்களுக்குள்ளேயும் சில பிரச்சனைகள்லாம் போறதுனால, அடுத்த எலக்ஷன்ல வேணா நீ சொல்ற மாரி அந்த மாரி செய்யலான்ற மாரி தன்மையா பேசுற மாரி பேசுறாரு. அவர் இந்த அளவுக்கு இதா பேசுறாரு, நீ என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் வந்து வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு அவர வாண்டடா எல்லாருமே துரத்தி அனுப்பிடுறாங்க. அவரும் வேற வழி இல்லாம இப்ப வெளிய வந்துடுறாரு. இப்ப அவர் வெளிய போனதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஊர் மக்கள் வந்து அந்த கொப்பளிங்க இருக்கார்ல, அவர்ட்ட என்ன பேசுறாங்கன்னா, "என்ன தலைவரே நீங்க? அவன் தான் ஏதோ பேசுறான்னா, 4 தட்டு தட்டி அனுப்பி விடாம அவனுக்கு பதில் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, "அவன் படிச்சவன். அதனால தான் கேள்வி கேட்கறான். அவன் மேலலாம் கைய வச்சானா, அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுப்பான். அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும். இதெல்லாம் தேவையா?" அப்படின்ற மாரி சொல்றாரு. இந்த பிரச்சனை இப்ப தான் முடிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் அவர் மட்டும் வெளிய போயிட்டாரு. இப்ப எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப கூட்டத்துல இருந்து இன்னொருத்தர் எந்திச்சு நிக்கிறாரு. இப்ப கொப்புளிங்கத்துக்கு மட்டும் அந்த ஊர் என்ன எழுதியா வச்சிருக்கு? அவருக்கு எதிரா நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் திரும்ப இப்ப சண்டை போடுறாரு. உடனே ஊர் மக்கள்லாம் அவர வந்து என்னடா ஒருத்தரா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னவும், இப்ப அவர் வந்து இப்ப கொப்பளிங்க என்ன சொன்னா, "பரவால்ல நிக்கட்டும் விடுங்க. இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. யாருக்கு வந்து அதிகமா ஓட்டு போடுறாங்களோ அந்த மாரி இது பண்ணிக்கலாம்." அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊர் மக்கள் அத ஏத்துக்க மாட்றாங்க. ஏன்னா உங்களுக்கு மரியாதை அப்படின்ற பேர்ல அப்படி செய்றாங்க. உடனே வந்து சரி சீட்டு குலுக்கி போடுவோம். இவங்க இப்ப கொப்பளிங்க பேரும் இப்ப எந்திரிச்சு நிக்கிறாரு. அவரோட பேரு 2த்தையும் போட்டு சீட்டு குலுக்கி போடும். யார் பேர் வருதோ அதையே வந்து நம்ம அவரே வந்து எலக்ஷன்ல நிக்கட்டும்ன்ற மாரி முடிவு எடுத்துறாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா, அந்த இன்னொரு ஆள் இருக்காருல்ல எந்திரிச்சு நின்னார்ல, அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க சீட்டு எழுதுனீங்கன்னா வந்துட்டு நீங்க என் பேர எழுத மாட்டீங்க. அதனால நானா எழுதி சீட்டு எழுதி தரேன். அப்பதான் என் பேர் வந்தா எனக்கு தெரியும் அப்படின்ற மாரி சொல்லவும் மக்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவரோட பேர வந்து எழுதி அந்த சீட்ட உருட்டி கையில குடுக்குறாரு. இப்ப போட்டு அந்த சீட்ட குலுக்கி போடுவாங்கல்ல, அந்த மாரி குலுக்கி போட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, குப்பளிங்கத்தோட பேர் தான் வருது. அதான் அப்பவே முடிவு பண்றேன்னு சொல்லி இப்ப ஊர் மக்களும் சந்தோஷப்படுறாங்க. அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதோட இங்க பாத்தீங்கன்னா, அந்த நந்தன் இருக்கார்ல, அவர் ரொம்ப கோவமா போயிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, சசிகுமார் தான் அந்த படத்தோட ஹீரோ. அவர் வந்து இவர்கிட்ட வந்து கேட்கிறாரு. அதாவது கொப்பளிங்க ஐயா வந்து அங்கேயா இருக்காரு, அந்த கோவில்லயா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் என்ன பண்றாரு நந்தன் என்ன பண்றாருன்னா, ஓங்கி சசிகுமார் கன்னத்திலே ஒரு அறைய போடுறாரு. அங்க வந்துட்டு இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பதவிக்கெல்லாம் வந்து அடிச்சுக்கிறாங்க. ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த எலக்ஷனுக்கு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சாதி சனத்துக்காக நான் மட்டும் தான் போய் பேசிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் எவனாவது வரீங்களாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போய் கத்துறாரு அவரு. அவர் இவ்ளோ ஆக்ரோஷமா பேசுறது கூட ஹீரோக்கு இப்ப எதுவுமே இல்ல. அவர் பாட்டுக்கு எப்படி நினைக்கிறாருன்னா, நேரா கோவிலுக்கு போறாரு. அவரும் ப்ரே பண்ணிக்கிறாரு. எப்படின்னா, குப்பளிங்க ஐயா தான் இந்த தடவையும் எலக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாரு. அதோட அவங்க வைஃப் இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து சசிகுமாரோட வைஃபா இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட பையன் அழகன் இருக்காரு. அவர வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வராங்க. இப்ப வர வழியில ஹீரோவும் வைஃப பார்க்குறாரு. அவங்க வைஃப் செல்வி என்ன சொல்றாங்கன்னா, என்ன விஷயம் இதுக்காக கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த தடவையும் ஐயா ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிக்கிட்டு வந்தேன்னு சொல்லவும், உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஐயா ஏனே கிடக்குறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சத்தம் போடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப எலக்ஷன்ல நிக்கிற ஆளையே வந்து அவங்களா செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஜெயிச்ச மாரி தானே ஆயிடும். அதோட இப்ப இந்த குப்பளிங்க அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா போயிடுது. இப்ப நம்ம தான் எப்படினாலும் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, பிரியாணிலாம் போட்டு மக்களுக்கு அப்படியே பிரியாணி போட்டு அவருக்கு அப்படியே அதில போட்டு கவர் பண்ணிடுறாரு. அவரும் ரொம்ப ஜாலியா இருக்காரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒருத்தர் சீட் எழுதி போட்டார்ல, அவரும் இந்த இவர் இருக்காரு கொப்பளிங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஒண்ணா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப தண்ணி அடிக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பார்த்தீங்களா நீங்க சொன்ன மாரியே நான் சீட் எழுதி போட்டேன். நான் மட்டும் என் பேர எழுதி போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்ப மக்கள் அத எடுத்தாங்கல்ல ஒரு சீட். அதுல வந்து நான் எழுதி போட்ட சீட்ட தான் மக்கள் எடுத்திருக்காங்க. இப்ப மட்டும் நான் என் பேர எழுதி போட்டிருந்தேன் அப்டின்னா, நான் தான் இந்த பிரசிடென்ட் ஆயிருப்பேன் அப்டின்னு சொல்றாரு. இது இப்ப என்ன நடந்திருக்கு அப்டின்னா, நீங்க சொல்லி தானே நான் அந்த சீட்ட எழுதி போட்டேன்ற மாரியும் அவர் சொல்றாரு. அப்ப வந்துட்டு வேணும்னே வந்துட்டு நம்மளா நின்னா தானே பிரச்சனை. நம்மளா ஒரு ஆள அங்கிருந்து ஏற்படுத்தி அவங்கள இந்த மாரி சண்டை போடுற மாரி பேச வச்சு என் பேர தான் எழுதி போடணும்னு சொல்லி வச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த கொப்பளிங்கம். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இவர் என்ன கேட்கிறாரு. இவர் உடனே டக்குனு என்ன சொல்றாருன்னா, இந்த பிரசிடென்ட் பதவி என்னோட இது மாதிரி என்னோட கௌரவம் அது. அத நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படியே நீ உன் பேர எழுதி அத நீ வந்திருந்தாலும் உன்ன கொன்னுட்டாவது அந்த பதவிக்கு நான் வந்துருவேன் அப்டின்ற மாரி ரொம்ப கோவமா பேசுறாரு. ஆளு என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் சரிதான் இவ்ளோ பேசுறீங்களே, அன்னைக்கு பஞ்சாயத்து எலக்ஷன்ல வந்து சண்டை போட்டானே அந்த நந்தன், அவன் வந்து ஆபீசர் எல்லாம் போய் பார்த்துருக்கானா, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இவர்ட்ட போட்டு குடுக்குறாரு.
இத கேட்ட உடனே குப்பலிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வருது. இப்ப வந்து அவரோட வீட்ட தான் காட்டுறாங்க. அவர் வீட்ல பார்த்தீங்கன்னா, குப்பலிங்கத்தோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து படுத்த படுக்கையா இருக்காரு. அவருக்கு எதுவும் முடியாம இருக்கு. அவருக்கு பணிவிடை செய்றது எல்லாமே வந்துட்டு ஹீரோ சசிகுமார் இருக்கார்ல, அவர் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இங்க வந்துட்டு குப்பலிங்கத்தோட மச்சான் இருக்கார்ல காளிங்க, அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு பத்திரத்த எடுத்துட்டு வராரு. அதுல வந்து பேரெல்லாம் எப்படி வரிசைப்படுத்தி போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குப்பலிங்கம் பார்க்குறாரு. அவர் எடுத்துட்டு வந்தது வந்து இப்ப கோவில் பத்திரமா தான் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் இருப்பாரு. அவரோட பேர முன்னாடி போட்டிருப்பாங்க. அத பார்த்துட்டு இவர் என்ன கேட்பாருன்னா, அவர் பேர முன்னாடி போட்டுட்டு என் பேர 4வதா போட்டிருக்க. என்ன சாதினே தெரியாதவங்க பேர்லாம் முன்னாடி இருக்கணும். நம்ம சாதி சனத்தோட நம்ம இந்த மாரி பெருமையா வாழ்றவங்க வந்து பேர் வந்து இந்த மாரி போடுறதா அப்படின்ற மாரி ஒரு கோவப்படுறாரு. டக்குன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது கட்சிக்காரங்க வந்து தப்பா நினைப்பாங்க. அதனால தான் அப்படி போட்டேன் அப்படின்னும்போது, அப்ப நான் தப்பா நினைக்க மாட்டேனா? அதாவது குலதெய்வம் கோவில்ல வந்து தேங்காய் உடைக்கிறோம்னா, அந்த 6 முடி தேங்காய் வந்து யாருக்கு முதல்ல கிடைக்குதோ அவங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும். பேர மாத்தி போடு அப்படி இப்படின்ற மாரி இவர் சொல்றாரு. இது முடிச்சோனே இது சும்மா இல்லாம இந்த கொப்பளிங்க என்ன பண்றாருன்னா, இப்ப ஹீரோவுக்கு வந்து வேலை பார்த்து முடிச்சோனே அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப வந்திருக்காங்கல பத்திரிக்கை எடுத்துட்டு அவங்ககிட்டலாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க எல்லாரையும் வந்து ஹீரோக்கு பக்கத்திலேயே உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரு. இது ஒரு அவமரியாதையான செயல்ன்ற மாரி அவங்க நினைப்பாங்கல்ல. அது வச்சுட்டு அவங்கலாம் சாப்பிடாம கோச்சிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப இங்க அடுத்த சீன்லயே பார்த்தீங்கன்னா, நந்தன் இருக்கார்ல அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப எலக்ஷனே வைக்காம இவர் தான் தலைவர்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. இப்ப எலக்ஷன் வந்து வைக்கணும், முறைப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி அதை எடுத்துட்டு கொண்டு போய் அவர்ட்ட குடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் போற வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லாரி வந்து அவரை வந்து இடிச்சிருது. அந்த இடிச்ச இடத்துல அவர் வந்து இறந்தும் போயிடுறாரு. இப்ப இந்த வேலைய வந்து யார் பார்த்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கொப்பளிங்க இருக்கார்ல அவர் தான் அந்த வேலைய பார்த்திருப்பாரு. நந்தன வந்து லாரி வச்சு அடிச்சு சாகடிச்சிட்டாரு. அவருடைய இறுதி அஞ்சலி செலுத்துவாங்கல்ல, அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கொப்பளிங்க வந்து ஒரு நல்ல ஒரு மாரி வந்து நிக்கிறாரு. இந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் இருக்கார். அவர் வந்து இவருக்கு கால் பண்ணி பேசுறாரு. உன்னோட பஞ்சாயத்த வந்து ரிசர்வ் ஆக்கிட்டாங்க. அதனால வந்துட்டு உன் ஊர்ல உள்ள எஸ்சில இருக்காங்கல்ல, அதாவது கீழ் சாதி மக்கள் யாராவது ஒருத்தர் மட்டும் தான் இதுல நிக்க முடியும். இனிமே பஞ்சாயத்து தலைவர் நிக்க முடியும். இனிமே நீ நிக்க முடியாது. எதா இருந்தாலும் நீ பாத்துக்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா வந்து இது எல்லாமே வந்து பஞ்சாயத்து அதாவது எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்களா அவங்க எடுக்கிற முடிவு இது. நீயும் நானும் இது எதுவுமே செய்ய முடியாது. அதனால இப்ப நீயா முடிவெடுத்து நீங்களா நிக்கிறீங்கல்ல அது வந்து செல்லாது. திரும்ப எலெக்ஷன் வந்து வைக்க போறாங்க. அதுல ஒரு அதாவது கீழ் சாதி ஆளுங்க தான் வந்து நிக்க போறாங்க. அவங்கள தான் வைக்கணும். அதனால இதெல்லாம் முடியற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்ற மாரி அவர் வார்ன் பண்றாரு. இதெல்லாம் கேட்ட கொப்பளிங்க வந்து பெருசா ஒன்னும் ரியாக்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா என் பஞ்சாயத்து அதாவது பதவியும் சேரையும் எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன் சொல்லுபடி கேட்கிற ஒருத்தனா பார்த்து நான் நிக்க வச்சு நான் ஜெயிச்சுப்பேன். அதாவது பேருக்கு அவரை வச்சுட்டு இவர் பதவியை இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. அங்க போனை கட் பண்ணிட்டு இப்ப வந்து பஞ்சாயத்துக்கு தான் வராரு. வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி வந்து என்னதான் 1000 தான் அந்த நந்தன் இறந்து போயிட்டான். ஆனாலும் அவன் வந்து இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். பொதுவா தேர்தல் வைங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதனால நம்ம யாரையாவது ஒருத்தர் பொதுவான ஆளா பார்த்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காரு. அப்ப ஹீரோ வந்து அங்க நின்னுட்டு இருக்கும்போது ஹீரோ திரும்பி பார்த்த கொப்பளிங்க என்ன சொல்றாருன்னா, என்ன ரொம்ப நேரமா இங்கே நின்னுட்டு இருக்க. எங்க அப்பாக்கு அங்க யூரின் பேக் அதாவது பேக் கட்டி விட்டுருப்பாங்கல்ல அந்த பேக் வந்து நிறைஞ்சிச்சு போய் க்ளீன் பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்பி விடுறாரு. ஹீரோவும் இவர் சொல்றதை தட்டாம உடனே அங்க வேலை பார்க்க போயிடுறாரு. அப்ப அந்த சாவு வீட்டுல வந்துட்டு அதாவது சாம்பிராணி போட்டுட்டு ஒருத்தர் இருப்பாரு பன்னீர்னு ஒருத்தர். அவர் வந்து கீழ் சாதி சேர்ந்தவர் தான். பேசாம இந்த பன்னீரையே நம்ம வந்துட்டு எலெக்ஷனுக்கு நிக்க வச்சிடலாம். அவரே வந்து பிரசிடென்ட்டா ஆக்கிரலாம். ஏன் அப்படின்னா 1000 தான் வந்து நந்தன் வந்து அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் இறந்து போயிட்டான். அவன் என்னதான் நம்ம புதைச்சிட்டாலும் அவனோட எண்ணங்கள் வந்து நம்ம புதைக்க முடியாது. அதனால அவங்க சாதியிலே ஒருத்தரே வந்து நம்ம நிக்க வைப்போம். எலெக்ஷன் நிக்க வச்சு அவங்களே வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இதை வந்து மக்கள் கிட்ட வந்துட்டு ரிசர்வ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட்ல எலெக்ஷன் கமிட்டி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லாம தானா விட்டு கொடுத்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நடிப்பை போடுறாரு. உடனே மக்கள் வந்து இவருக்கு இவ்வளவு பெரிய மனசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஹீரோட வைஃப் செல்வி இருக்காங்களா, அவங்க வந்து முந்திரி விற்கிறாங்க. அந்த மெயின் ரோட்ல போகும்போது முந்திரி விற்பாங்கல்ல, அந்த மாதிரி விற்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து முந்திரியை வாங்கிட்டு காசு கொடுக்காம போறாரு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி போறாரு. போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கவலைப்படுறாங்க. இப்படியே திடீர்னு வராங்க வாங்கிட்டு காசு கொடுக்காம அப்படியே ஓடிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த உப்புலிங்கத்தோட அப்பா இருக்காரு. அவர் வந்துட்டு கோவப்படுறாரு. இத்தனை வருஷம் நம்ம ஜாதிக்காரங்க தான் அந்த பிரசிடென்ட் இதுக்கு வந்து நின்னது. இப்போ ஒருத்தன் கீழ் ஜாதிக்காரன் ஒருத்தன் நிக்க போறானா, இப்பதான் உண்மையிலேயே எனக்கு கவலையா இருக்கு. நான் இப்பதான் முடங்கி போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நான் மட்டும் இப்ப நல்லா இருந்தானா இந்த ஊரையே எரிச்சு விட்டுருவேன் அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. அவங்க அப்பா இந்த மாதிரி பேசணும்னு இவருக்கு இந்த கொப்புளிங்கத்துக்கு ஏற்கனவே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு. சரி இப்போ எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறதுக்காக அந்த பண்ணி இருக்காருல அவர் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்களா, அவரை போய் கூப்பிடலான்னு போறாரு. அவர் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பார்த்தோன்னு ஒரு 5 நிமிஷம் இருங்க தான் வந்தாரா அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, உனக்காக நான் 5 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல என்ன பண்றாருன்னா, ஹீரோ இருக்கார்ல பக்கத்துல அதாவது ஏதாவது ஒருத்தர் பேருக்கு தானே போடுறாரு அவரு. அதனால ஹீரோ போய் அந்த எலெக்ஷன்ல வந்து அதாவது தலைவரா நிக்க வைக்கிறாரு. இப்போ வந்து ஹீரோக்கு வந்து அவங்க வைஃப் வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு இன்னைக்காவது கடப்பக்கம் வந்து வா, இன்னைக்கு கூட ஒரு கார்காரன் வந்துட்டு அந்த முந்திரி வாங்கிட்டு காசு கொடுக்காம போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும் அவர் என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷனுக்கு இதுல வந்து தலைவருக்கு வந்து ஐயா வந்து என்ன நிக்க வைக்கிறாரு, அதுக்கு ஏதோ பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து வாங்குறாங்க, ஐயா இருக்க வேண்டிய இடத்துல நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைஃப்ட்ட சொல்றாரு. இது கேள்விப்பட்ட அவங்க வைஃப் வந்து என்ன பண்றாங்க, கோவப்படுறாங்க. நீ என்ன லூசா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நம்ம ஊர் வந்து முன்ன மாதிரி கிடையாது, இப்ப விஷமா மாறிடுச்சு, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தான், அதனால நீ நில்லு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் சொல்றாங்க. அதை கேட்டோன்னு இவரும் சரின்னு சொல்லிட்டு நிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ என்னதான் வைஃப் கிட்ட சரின்னு சொன்னாலும் இவருக்கு வந்து அந்த இடத்துல நிக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாவே இருக்கு. உடனே வந்து தலைவர்கிட்ட போயிட்டு நீங்க இருக்க வேண்டிய இடத்துல எப்படியெல்லாம் நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேச வேணா நான் அவங்க சாதிக்கு மாறிட்டு அதுக்கப்புறம் வேணா இது பண்ணுவா அப்படின்ற மாதிரி வேற கேட்கறாரு. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு கோவம் வருது. அப்படியே அடக்கிட்டு அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ இடையில வந்துட்டு அவங்க பத்திரிக்கை எடுத்துட்டு ஒரு கூட்டம் வந்தாங்கல்ல, அதாவது அந்த கொப்பளிங்கத்தோட மச்சான் அவர் பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ அப்படி எலெக்ஷன்ல நிக்க வச்சா அப்படின்னா வந்துட்டு என் வீட்டுல மாடு மேய்க்கிற ஒருத்தர் இருக்கான், அவனை வந்து நான் அவனுக்கு எதிராக வந்து எலெக்ஷன்ல நிக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது கேட்ட உடனே இப்போ கொப்பளிங்க என்ன சொல்றாருன்னா, இப்போ என்ன நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கணுமா அவ்வளவுதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமரசமா பேசவும் உடனே அவர் வந்துட்டு என்ன மாமா மன்னிப்புலாம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, அப்படிலாம்
அதெல்லாம் பேசாதீங்க. ஆட்டுக்கறிக்கு அடிச்சுக்கிறதும், கோழிக்கறிக்கு கூடிக்கிறதும் தானே மாமன் மச்சான் உறவு. அதனால அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. என்னைக்கா இருந்தாலும் இந்த ஊருக்கு நீங்க தான் பிரசிடென்ட். அந்த குளத்து அந்த ஒரு குளம்லாம் கட்டி விடுவாங்கல்ல, அந்த குளத்தோட கான்ட்ராக்ட்ட மட்டும் என்கிட்ட குடுத்துருங்க. எப்பனாலும் நீங்க தான் பிரசிடென்ட்ன்ற மாரி இவரே ஒரு முடிவு சொல்லிடுறாரு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இப்ப எலக்ஷன் நடந்துருது. ஒரு வழியா வந்துட்டு ஹீரோ ஜெயிச்சர்றாரு. இப்ப ஹீரோட ஒய்ஃப்க்கு அவன் பையனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அப்பாக்கு மாலைலாம் போடுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆசையா அவங்க எல்லாருமே அந்த கீழ் சாதி மக்கள் எல்லாரும் வராங்க. அங்க பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு குப்புலிங்கத்துக்கு தான் மாலை போடுறாங்க, மரியாதை பண்றாங்க. ஹீரோவ யாருமே கண்டுக்கல. இத பார்த்தோனே அவங்க ஒய்ஃப்க்கு அப்படியே ரொம்ப வருத்தமாயிடுது. சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வருத்தம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வருத்தம் அப்படிதானே வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுநாள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து வெள்ள வேட்டி சட்டைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கி அவங்க வீட்டுக்காரங்களுக்கு அதெல்லாம் போட்டு விட்டுட்டு, அந்த எலக்ஷன் ஆஃபீஸ் இருக்கும்ல, அங்க வந்து அனுப்பி விடுறாங்க. அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கும்ல, அங்க தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அவரும் அந்த வெள்ள வேட்டி சட்டைலாம் போட்டோனே ஆள் அடையாளமே தெரியாம ரொம்ப அழகா மாறிட்டாரு. ஊர் மக்கள் அந்த சாதி மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ஆச்சரியமா அவர வாய் பொளந்துட்டு பார்க்குறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட பாட்டி இருக்கார்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் புருஷன் வந்து வெள்ள வேட்டி கட்டியிருக்கான் அப்படின்றதுக்காகவே வெட்டி கொன்னாங்க. இப்ப என் பேரன் வெள்ள வேட்டி கட்டியிருக்கான். இது நீ வந்து ஒரு நல்ல இதா வரணும். நீ இந்த மாரி ஜெயிச்சது கொண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரன வந்து ரொம்ப அப்படியே வாழ்த்துறாங்க. அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, கீழ் சாதி மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா மேல் சாதி மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கீழ் சாதியில உள்ளவன் வந்துட்டு இப்படி வெள்ள வேட்டி சட்டைலாம் போட ஆரம்பிச்சுட்டான். இதுக்கு கூடவா அனுமதி இல்லன்ற மாரி இருக்கு. அந்த மாதிரி வந்து என்ன இவன்லாம் இந்த ட்ரெஸ்ஸ போடுறான் அப்படின்ற மாரி அவங்கலாம் ஒரு மாரி இளக்காரமா பார்த்து ஒரு மாரி அது மாரி பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப இங்க வந்துறாரு ஆஃபீஸ்க்கு வந்துறாரு. ஆனா ஆஃபீஸ பார்த்தீங்கன்னா பூட்டி கிடக்கு. பூட்டி கிடக்கத பார்த்தோனே ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த கிளர்க் இருப்பார்ல, அவருக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு ஃபோன. சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம் தான் வந்து குப்ளிங் இருக்கார்ல, அவர் ஆளுங்களோட வந்துட்டு இருக்காரு. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஆளுங்களே சொல்றாங்க, இந்த மாரி ஹீரோ வந்துட்டு வெள்ள வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல வந்து நின்னுட்டு இருக்கானா, தலைவர் பதவியில உட்கார்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு குப்ளிங்க கிட்ட சொல்லவும், அவரும் அதெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டே வராரு. நேரா ஆஃபீஸ்க்கு வந்த உடனே இவர் பாட்டுக்கு வாசல்ல நிக்கிறாரு. வாசல்ல வந்து நின்ன குப்ளிங் என்ன பண்றாருன்னா, கிளர்க்குக்கு கால் பண்றாரு. அவர் உடனே வந்த உடனே சாவி எடுத்து அந்த ஆஃபீஸ தொறக்குறாங்க. தொறந்த உடனே இப்ப ஹீரோ வந்து ஆசையா போய் அந்த சேர்ல உட்காரலாம்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்குள்ள அந்த குப்ளிங் என்ன பண்றாருன்னா, ஃபோனே அவருக்கு வரல. ஃபோன் வராமயே ஃபோன் எடுத்து காதுல வச்சுட்டு, என்ன தண்ணி எல்லாம் வாய்க்காலுக்குள்ள போயிட்டு இருக்கா? அதாவது வயலுக்குள்ள போயிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு, நீ போய் அது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ அங்கிருந்து அனுப்புறாரு. ஹீரோவும் அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்காம எல்லா ட்ரெஸ்ஸையும் அத கழட்டிட்டு அங்க வேலை பார்க்குற ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அங்க வேலை பார்க்க போயிறாரு. இவர் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்ல உட்கார்றாரு. இது பக்கம் ஒரு பக்கம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப ஊர்ல வந்து பிரசிடென்ட் பேரை வந்து எழுத சொல்லுவாங்கல்ல, அந்த போர்டுல எழுதணும்ல. அப்ப அது எதுவும் எழுதாம இருக்கு. அது எழுதணும் அப்படின்னு சொல்லவும், இப்ப எல்லாரும் வந்துட்டு ஹீரோ தான பிரசிடென்ட். அவர் பேரை எழுதலாம்னு சொல்லவும், மேல் சாதி மக்கள்லாம் சண்டை போடுறாங்க. சண்டை போடவும் வந்துட்டு இப்ப குப்ளிங் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக இப்ப சண்டை போடுறீங்க? 1000 தான் இருந்தாலும் அவன் இப்ப பிரசிடென்ட் ஆயிட்டாரு. அதனால வந்துட்டு அவன் பேர் தான் அங்க எழுதணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஓரளவுக்கு சமாதானப்படுத்துற மாதிரி நடிக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு பயங்கர கோவமா இருக்கு. இப்ப வந்து உன் பேரை எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோவும் போயிட்டு அவரோட பேரை வந்து அம்பேத் குமார்ன்னு சொல்லிட்டு அழகா வந்துட்டு அவர் எழுதுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப வெறியேறி போய் உட்கார்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரா ஒரு ஆள் செட் பண்ணி ஹீரோ பேர் எழுதியிருக்காருல, அந்த இடத்துல வந்து சாணிய விட்டு அடிக்க சொல்றாரு. இது என்ன பகலக்கணத்தை அசிங்கப்படுத்தணும்னு அதெல்லாம் பண்ணும் போல இருக்கு. அந்த மாதிரி பண்ண சொல்றாரு. அந்த மாதிரி அவரும் பண்றாரு. அத வந்து யாரோ பண்ண மாதிரி இப்ப நியூஸ் அவருக்கு வரவும் அதுல ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க. இவர் பண்ணதே அப்படி நினைச்சிட்டு ஒரு சந்தோஷம் வேற அவருக்கு அதுல கிடைக்குது. ஆனா இப்ப அவரோட பேர்ல வந்து இந்த சாணிய போட்டுருக்காங்கல்ல, அத பார்த்த உடனே அவரோட வைஃப்க்கு வந்து ரொம்ப கவலையாயிடுது. இது அவங்க அப்படியே அழுதுகிட்டே அத துடைக்கிறாங்க. துடைச்சிட்டு உங்க ஐயா பார்த்த வேலை தானே இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஐயா தான் ஊர் மக்கள் எல்லாம் எதிர்த்துக்கிட்டு என்ன நிக்க வச்சாரு. என் பேரை இங்க எழுதுறது கூட அவர் தான் சொன்னாரு. அவர் எப்படி இதெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை விட்டு கொடுக்காம பேசுறாரு. இது போக அந்த குப்ளிங் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க கிட்ட மட்டும் சொல்றாரு என்ன அப்படின்னா, இந்த பேரை எழுத வேணாம்னு சொன்னா பிரச்சனை பண்ணுவாங்க. அத வேற வீடியோ எடுத்து வேற போட்டு அதுல ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. அதனால தான் பேரை எழுதட்டும்னு நானே சொன்னேன். அது கூட பத்தாதுன்னு நம்மளே ஒரு ஆள எடுத்து வந்து அதுல சாணி அடிக்கவும் சொல்லியிருந்தேன். இப்ப நம்மளுக்கு ஒரு நிம்மதி ஆயிடுச்சுல, நம்ம செய்யாத மாதிரி அந்த மாதிரி நினைச்சு அவர் ஃப்ரெண்ட்ஸோட அதை ஷேர் பண்ணிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காரு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல அந்த கிளர்க் இருக்காருல்ல, அவரும் ஒரு ஆளா இருக்காரு. குப்ளிங்கத்தோட ரொம்ப நெருங்கிய நண்பரா இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா இப்ப சரி அதெல்லாம் போகட்டும், அடுத்த மாசம் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வருது, அதுக்கு கொடி ஏத்தணுமே, கொடியாவது நீங்க ஏத்துவீங்களா இல்ல அவன் தான் ஏத்துவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்ப குப்ளிங் என்ன சொல்றாருன்னா, அவன் தான் ஏத்தணும், அவன் தானே பிரசிடென்ட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஏன்னா இப்ப எவன் கையில எல்லாம் போன் இருக்கு, எல்லார் கையிலும் போன் இருக்கு, எவனாவது ஒருத்த போன் வீடியோ எடுத்து போட்டு விட்டுறான், யார் மீடியாட்ட மாட்டிட்டு முழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோவோட பாட்டி இருக்காங்களா, அவங்க வந்து ரொம்ப முடியாம தானே ஆல்ரெடி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப ரொம்ப முடியாம இருக்கு. அவங்க அப்படியே ஊரே கூட்டிட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோ வந்து கவலைப்படாத அத்தை, உனக்கு எல்லாம் சரியாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏன் கவலைப்பட போறேன், ஊர் எல்லையில வந்து உன் பேரை எழுதிட்டாங்க, இந்த எனக்குள்ள ஆசையா அதுதான். அப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த சுதந்திர தினத்துக்கு முன்னாடி நீ கொடி ஏத்திட்ட அப்படின்னா அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, ரொம்ப சந்தோஷத்தோட நான் போய் சேருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே ஹீரோக்கு வந்து கொடி ஏத்துறது எப்படின்னு இதுக்கு முன்னாடி தெரியாதுல, அதனால இது எப்படி ஏத்தி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் கூட்டு போய் அந்த கொடி ஏத்துற மாதிரி அதை ஏத்திட்டு அங்க எப்படி ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்றதும் பிராக்டிஸ் பண்றாரு. அதாவது எப்படி அவரோட ஸ்பீச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சின்ன வயசு அதாவது அவர் பேசுறாரு இப்ப மக்கள் கிட்ட. நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு தடவை எங்க அப்பா கிட்ட இருந்து காசை திருடினேன், அதை நான் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவர் மாட்டும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, போதுன்ற மனசு தான் வந்து நல்லது, வேணும்னு நினைக்கிறோம்ல அந்த மனசு தான் வந்து ரொம்ப கெட்டதா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுல இருந்தே வந்து இப்படி நல்லது கெட்டதுன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நான் பதவியில இருக்கும்போது வந்துட்டு கண்டிப்பா அந்த ஊழல் அந்த மாதிரி மோசடி அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய மாட்டேன், எதுக்கும் அனுமதிக்க மாட்டேன், யாரோட காசையும் வந்து நான் வந்து அந்த நம்பிக்கை துரோகம் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் நேர்மையா நான் ஆட்சி செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் இதா பேசவும் அவங்க ஒய்ஃபுக்கே வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்கல. அவங்க ஒய்ஃபும் பையனும் வந்து கைத்தட்டி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் தான் உட்கார்ந்திருக்காங்க. அது ஸ்கூல் கம்பத்துல வந்துட்டு அவர் துண்ட போட்டு அவர் அந்த மாதிரி ஏத்தி அவர் ஒரு டிராமா மாதிரி பண்ணவும், அதாவது அவர் நாளைக்கு செய்ய போற விஷயத்தை அவர்
பிராக்டிஸ் பண்ண சந்தோஷமா இருக்காரு. இதுக்கிடையில அந்த பாட்டி வந்துட்டு உடம்பு முடியாம இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் வந்துட்டு அதெல்லாம் உன் பேரன் வந்து சும்மாவே நல்லா உனக்கு எல்லாமே செய்வான். இப்ப நீ அவர் பிரசிடென்ட்டா வேற இப்ப இருக்கான். அவன் இறந்து போயிட்டு அவன் இன்னும் உனக்கு நல்லா செய்வான் அப்படின்ற மாரி அவங்களும் எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த கொடியேத்துற நாளும் வந்துருது. இப்ப கொடியேத்தலாம்னு சொல்லிட்டு இப்ப வந்து அவங்க வைஃப் ஹீரோட வைஃப் அவரோட பையன் எல்லாம் சந்தோஷமா வராங்க. ஊர் மக்கள் எல்லாம் வராங்க. அந்த பாட்டிய கூட எல்லாரும் தூக்கிட்டு வராங்க. அந்த கொடியேத்த பார்க்கணும் அப்படின்றத தூக்கிட்டு வராங்க. இப்ப ஹீரோவும் ஆசாசியா கொடியேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பார்த்தீங்கன்னா குப்பலிங்க என்ன பண்றாருன்னா, அவர தள்ளி விட்டுட்டு அதாவது தள்ளி நிக்க சொல்லிட்டு இவர் வந்து கொடியேத்துறாரு. எவன் என்ன பண்ணா என்ன? எவன் வீடியோ எடுத்தா எனக்கு என்ன? என் உரிமைய வந்து நான் விட்டு குடுக்க மாட்டேன். நான் தான் கொடியேத்துவேன்ற மாரி அவர் அங்க கொடியேத்திறாரு. இத பார்த்த உடனே அவரோட வைஃப்க்கும் பையனும் வந்து கோச்சிக்கிட்டு அங்கிருந்து டக்குனு வேக வேகமா வீட்டுக்கு போயிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கீழ் சாதி மக்கள் எல்லாருக்கும் பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. அவங்கலாம் ஒரு மாரி வருத்தமா இருக்கவும், இப்ப ஹீரோவோட பையன் வந்துட்டு ஸ்கூலுக்கு போமாட்டேன்னு வேற அடம் பிடிக்கிறான். ஏன்னா, உங்க அப்பா தான் கொடியேத்துவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப இல்லன்ன உடனே எல்லா பசங்களும் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. நான் ஸ்கூலுக்கு போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ ஸ்கூலுக்கு போகாட்டி தான் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த பையல அடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. இப்ப அடி வாங்கின அந்த வலியில அந்த பையன் என்ன கேட்கறான்னா, என்ன மட்டும் ஸ்கூலுக்கு போலன்னு அடிக்கிற, கொடியேத்துறன்னு கூட்டு போயிட்டு கொடியேத்தாம வந்து அப்பாவ மட்டும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவங்க அம்மா வந்துட்டு வரட்டும் இன்னைக்கு அவன போட்டு சாத்துறேன் முதுகெலும்பு இல்லாத ஜென்மம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புடிச்சோனே பயங்கரமா திட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அந்த பையன ஸ்கூல் விட்டுட்டு போயிட்டு வீட்டுக்கும் வந்துடுறான். வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் மண்ணு தோண்டி ஒரு விதைய ஒண்ணு புதைச்சு வைக்கிறான். இது நடந்துட்டு இருக்கும்போது இங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாம அந்த பாட்டி இறந்து போயிடுறாங்க. அது எல்லாருக்கும் ஒரு பெரிய வருத்தமா போயிடுது. இப்ப இந்த இரங்கலுக்கு வந்து இந்த குப்புலிங்கமும் வராரு. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோவ பார்த்துட்டு அன்னைக்கு கொடியேத்துற வந்து நீ கொடியேத்தலன்றதுனால அதுலேருந்தே ஆள் சரியில்லையே. உன்ன பார்க்கவே முடியல. வீட்டு பக்கம் கூட வரமாட்றியே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இவர் ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஆத்தாக்கு வந்து உடம்பு சரியில்ல அதனால தான் வர முடியலன்னு. சரி சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாளைக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்துட்டு இப்ப அவங்க அதுக்கு வந்து கடைசி சடங்குலாம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி எரிக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்களா. அதுக்காக இப்ப கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த மயானம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு வச்சு அவங்களால எந்த வேலையும் பார்க்க முடியல. உடனே அவங்க வந்துட்டு மேல் சாதி மக்கள் வந்து எரிக்கிறாங்கல்ல, அதுக்குன்னு தனித்தனி இத வேற பிரிச்சு வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு வந்து கொஞ்ச நேரமாவது மழையா இருக்கனால அப்படியே ஒதுங்குறதுக்காக இங்க இருக்கட்டும். மழை நின்னதோட நாங்க அங்க வச்சு எரிச்சிரோம்னோனே, உடனே அந்த கிளர்க்கும் அவங்களோட ஆளுங்களும் அங்க இருந்துகிட்டு என்ன குழுப்பெடுத்து திரியிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிக்க பார்க்குறீங்களா? கொண்டு போங்கடா அங்கேயே வைங்க. மழையில நனையட்டும். அதுக்கப்புறம் வச்சு எரிச்சுங்க. அந்த மாரி வந்து கோவமா அவங்கள்ட்ட சண்டை வளர்க்குறாங்க. இப்படியே பேசிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க பேசிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்ப உடனே வந்துட்டு இப்ப கீழ் சாதி மக்கள் மட்டும் மழை எப்ப நிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. மழை நிக்கிற மாரியே தெரியல. அதுல ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, மழை இப்ப நிக்கிற மாரி தெரியல. பேசாம மேல் சாதி அங்க இருக்கிறாங்கல்ல, அங்க இதுல வச்சு நம்ம எரிச்சிருவோம். ஆனா அவங்கலாம் பார்க்கறதுக்குள்ள அந்த சாம்பல்லாம் எடுத்துட்டு நம்ம போயிடுவோம். அவங்களுக்கு தெரியாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செய்ய சொல்றாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இருங்கய்யா அதெல்லாம் வேணாம். நான் போய் எதுக்கும் பிரசிடென்ட் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மக்கள் என்ன சொல்றாங்க, கீழ் சாதி மக்கள் நீ தான் என் பிரசிடென்ட். நீ போய் என்ன அவர்ட்ட போய் கேட்க போற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஒரு சாவுக்கு வந்து நிறைய சாவு வந்து விழுந்துடக்கூடாது. நான் போய் அந்த குப்பலிங்கத்தை கேட்டுட்டே வந்துறேன். ஐயாட்ட கேட்டுட்டே வந்துறேன்னு சொல்லி அவர்ட்ட வந்து கேட்கறாரு. மழை நிக்கிற மாதிரியே தெரியல. நாங்க உங்க சுடுகாட்டுல வச்சு எரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியா சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுது. வேற வழியே இல்லாம எரிக்க முடியல அப்படின்றதுக்காக அவங்களோட இடத்துலயே வந்துட்டு அதாவது அடக்கம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஆனா வர வழியில அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஒரே ஊருக்குள்ள இருந்து இது கூட நம்மளுக்காக செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இது ஹீரோக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்பட்டனால இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, யார்ட்டையும் கலந்துக்காம கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல அவங்கள போய் பார்க்கறாரு. அவங்கள போய் பார்த்துட்டு எங்களுக்கும் எங்க சாதிக்காரங்களுக்கும் இந்த மாதிரி இறந்து போனவங்களை வந்து புதைக்கிறதுக்கு எரிக்கிறதுக்குலாம் வந்து இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த ஆஃபீஸரா இருக்கிற வந்து சமுத்திரக்கணி இருக்கார்ல அவர் தான் அந்த ஆஃபீஸரா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, புறம்போக்கு இடங்கள் வந்து நிறையவே இருக்கு. அதுல வந்துட்டு இந்த இடத்த வந்து உங்களுக்காக ஒதுக்கி தருவோம். அதுல நீங்க வந்து பண்ணிக்கலாம். அது போக வந்து கவர்மெண்ட் உங்களுக்குன்னு ஒரு பணமும் ஒதுக்கி தருவாங்க. அதுல நீங்க எரிக்கிறது அந்த மாதிரி செலவுகளை கூட நீங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப தான் ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த குட்டி பையன் வந்து ஒரு விதைய விதைச்சான்ல, அது வந்து பாத்தீங்கன்னா காட்டாமணக்கு செடியா தான் இருக்கும். அது வந்து வளர ஆரம்பிச்சோன அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதே சமயத்துல இங்க வந்துட்டு இப்ப அந்த ஆஃபீஸர் இருக்கார்ல, அவங்க வந்து ஆளுங்களோட வந்து அந்த புறம்போக்கு நிறைய அந்த காடு மாதிரி வளர்ந்துருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்தெல்லாம் இப்ப கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்காக ஜேசிபி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து இப்ப கிளீன் பண்றப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அது யாரோட இடம்னா குப்பலிங்க இருக்கார்ல அவரோட இடம்ன்றது தெரிய வருது. ஆனா அது உண்மையிலேயே அது புறம்போக்கு இடம் தான். அத வந்துட்டு இவர் அதையும் தன்னோட இடமா மாத்தி வச்சிருக்காருன்றது அப்புறம் தான் தெரியுது. இப்ப இத பார்த்த ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா, அவர் தான் ஐயாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார்ல, அவர் வந்து தடுக்கிற அந்த ஜேசிபி வந்து விட மாட்டேன். ஏன்னா இது வந்து எங்க குப்பு ஐயாவோட இடம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க வந்து கொப்புலிங்கமும் அவரோட ஆளுங்க எல்லாருமே வராங்க. வந்தவொடனே பாத்தீங்கன்னா, இது என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு இவர் தான் வந்து ஆஃபீஸரை அதாவது ஹீரோ தான் வந்து ஆஃபீஸரை பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி மயானம் ஒன்று வேணும்னு இடம் கேட்டாங்க. அதுக்கு தான் கவர்மெண்ட்ல இந்த இடத்த ஒதுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே வந்துட்டு ஹீரோ என்ன சொல்றாரு, அதாவது ஹீரோ தான் வந்து கேட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு கொடுத்துறாங்க. அதை அங்க வந்து ஆளுங்க சொல்லவும் இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் எங்களுக்குன்னு எரிக்கிறதுக்காக ஒரு இடம் தான் கேட்டேனே தவிர்த்து நான் குப்பலிங்க ஐயாவோட இடத்த வந்து நான் கேட்கல அப்படின்னு சொல்றாரு. உடனே இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இது வந்து எவ்வளவோ ஏக்கர்லாம் நான் வச்சிருக்கேன். இந்த கொஞ்சோண்டு இடமா என்னோட இடமா இருக்க போது அதுக்காக நான் ஆசைப்பட போறேன். ஏதோ பசங்க நான் வச்சிருக்க வேலைக்காரங்க ஏதோ இது என் இடம் நினைச்சிட்டு விவசாயம் பண்ணிருப்பாங்க, ஏதாவது பண்ணிருப்பாங்க. நீங்க எடுத்துங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பெரிய மனுஷருமே அங்க பேசுறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீங்களே ஒத்துக்கிட்டா கூட உங்க இடத்த வந்து அவங்க இடிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லவும் உடனே கிளர்க் என்ன சொல்றாருன்னா, நல்லா நடிக்கிற நீயே எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப நீயே இது பண்ற மாதிரி நடிக்கிறியா அப்படி இப்படின்னு கேட்கும். இப்ப கொப்புளிங்கத்துக்கும் பில்லுக்கும் ரொம்ப கொஞ்சம் அதிகமாயிட்டு அங்கிருந்து ஹீரோ நல்லா முறைச்சிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. இதே மாதிரி அந்த இடத்த இடிச்சு கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால அவருக்கு கொப்புளிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருது. சாயங்காலம் போற அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த கீழ் சாதி மக்கள் இருக்காங்கல்ல அவங்க இருக்க இடத்துக்கு வராரு. வந்துட்டு நான் வந்து அந்த புறம்போக்கு இடம்னு சொன்ன இடத்த வந்து காலி பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப நீங்க எல்லாம் குடியிருக்கிறது வந்து என்னோட இடம். என் இடத்துல நீங்க குடியிருக்கிறதும் வந்துட்டு அந்த மாதிரி ஏமாத்து வேலை தான். அதனால எல்லாருமே 2 நாளுக்குள்ள எல்லாரும் காலி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இப்ப அந்த மக்கள் வந்து புலம்புறாங்க. 40 50 வருஷமா இங்க தான் இருக்கும். கொஞ்சம் போதி பெரிய மனசு பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க. உடனே இந்த குப்பலிங்க வந்து ரொம்ப திமிரா பேசுறாரு. உங்க ஐயா தானே எல்லாத்துக்கும் காரணம். உங்க பிரசிடென்ட் ஐயா பண்ண வேலை தானே இது. அவர்கிட்டயே கேளுங்க. எங்க போறதுன்னு என்கிட்ட கேட்டா உங்க பிரசிடென்ட் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் இப்ப அந்த அவர் ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் தெரியாம பண்ணிட்டேன். உங்க இடம் எனக்கு தெரியாத ஐயா அப்படி இப்படின்ற மாதிரி கேட்கவும் இப்ப குப்பலிங்கத்துக்கு கோவம் வருது. எனக்கே தெரியாம தனியா போய் ஆபீசர்களை பாக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு பதிலா நான் இப்படி செஞ்சுட்டேன் நீங்க சொல்றீங்க நான்
வேணும்னு செய்யல. நான் என்ன செஞ்சா நீங்க வந்து இத வந்து மாத்துவீங்க அப்படி இப்படின்ற மாரி அவர் கெஞ்சி கேட்கிறாரு. உடனே அவங்க ஐயா என்ன சொல்றாருன்னா, பிரசிடென்ட் பதவிய வந்து ராஜினாமா பண்ணணும். நான் விட்டுக் குடுத்ததுனால தானே நீ அந்த பதவிக்கு வந்த. நீ அந்த பதவிய ராஜினாமா பண்ணிட்ட அப்படின்னா, உன் மக்கள் இந்த இடத்துல இருக்கலாம். இல்ல அப்படின்னா எல்லாரும் இன்னும் 2 நாள்ல வந்து காலி பண்ணணும் அப்படின்ற மாரி ரொம்ப கோவமா பேசுறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையன் வந்து ஒரு செடி நட்டு வச்சான்ல, அந்த விதைய போட்டு வளர்ந்துச்சுல, அது வந்து பெருசா வளர்ந்திருக்கு. அதுவும் அவனோட ஹைட்ட விட அதிகமா வளர்றத பார்த்தோனே எனக்கு ஆச்சரியமா தாங்கல. வெறும் தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு எப்படி நீ இவ்ளோ ஹைட்டா வளர்ந்துட்டு இருக்க அப்படின்ற மாரி அந்த செடிகிட்ட பேசிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு இப்ப ஹீரோயினுக்கு அவங்க இருக்காங்கல்ல, ஹீரோட வைஃப் அவங்க வந்து கோவப்பட்டு வாடா இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 2 அடிய போட்டு அங்கிருந்து அவர இழுத்துட்டு போறாங்க. மறுநாள் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவ ராஜினாமா பண்ண சொன்னாங்கல்ல, அதனால ஹீரோவ கூப்பிட்டுட்டு அந்த ஆபீஸ் அவர் போய் பார்த்தார்ல, அந்த ஆபீஸ்க்கே வராங்க. அங்க வந்துட்டு ராஜினாமா லெட்டர் வந்து குடுக்குறாங்க. உடனே வந்துட்டு எதனால ராஜினாமா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமுத்திரன் கேட்கிறாரு அந்த ஆபீசர் கேட்கவும், அந்த கொப்பளிங்கத்தோட ஆளுங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு வந்து ஏற்கனவே சுகர், அவனுக்கெல்லாம் உடம்பு சரியில்ல. அவனால வேலை பார்க்க முடியாதுன்ற மாரி பேசுறாங்க. ஏன் முன்னாடியே பிரசிடென்ட் அவன் இவன் பேசுறீங்களான்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போடுறாரு. அதோட எல்லாரும் வெளிய போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளிய அனுப்பிட்டு இப்ப ஹீரோ தனியா உட்கார வச்சு கேட்கிறாரு. எதுக்கு ராஜினாமா பண்ற? நீயா ராஜினாமா பண்றியா? இல்ல அவங்க உன்ன வற்புறுத்துறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்கிறாரு. இங்க இருந்து வெளியேறினால கொப்பளிங்க அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாகுது. ஏன்னா அவர் முன்னாடியே இப்ப இவர சேர்ல உட்கார சொல்லிட்டாங்க. அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே அங்கிருந்து வெளிய போயிடுறாரு. இப்ப இவர்ட்ட தனியா அந்த ஆபீசர் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பேசுறாருன்னா, ரிசர்வேஷன்னா என்னன்னு தெரியுமா? உங்க ஆளுங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயம் தான் அது. அதுக்கே இந்த மாதிரி பண்றீங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. இவங்கலாம் வந்து யாராவது உங்கள கம்பல் பண்றாங்க, வற்புறுத்துறாங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லவும், ஹீரோ எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த ராஜினாமா லெட்டர்லயே வந்து கையெழுத்து போட்டு குடுத்துட்டு வந்துர்றாரு. இந்த விஷயம் தெரியாம இப்ப வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்கள என்ன பேசிக்கிறாங்கன்னா, தெரியாத்தனமா நம்ம அவசரப்பட்டுட்டோம் ஹீரோ விஷயத்துல. இப்ப போய் அவன் தனியா போய் அந்த ஆபீசர் விசாரிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஊர்ல நடக்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம அத்தனை பேரையும் வந்து ஜெயில்ல போட்டுருவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே வந்து குப்ளிங்கத்திட்ட பேசிட்டு இருக்காங்க. அவரும் இப்ப என்ன பண்ண அவசரப்பட்டோமோன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோ வெளிய வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே அமைதியா போவாரு. உடனே அப்பதான் அவங்களுக்கெல்லாம் அவ்ளோ நிம்மதியா இருக்கும். அதோட இப்ப அந்த குப்ளிங்க என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோவ கூப்பிட்டு கார்ல ஏறு அப்படின்னு சொல்லுவாரு. அவரும் தயங்கிட்டே நிப்பாரு. அவர் ஏற சொல்லுவாரு, புத்தி ஏற சொல்லுவாரு. அவரும் ஏறுவாரு. அப்ப என்ன சொல்வாருன்னா, இதுவரைக்கும் நான் உன்ன கார்ல ஏற சொல்லியிருக்கேனா? இப்ப நான் ஏற சொல்றேன்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே நான் உன் மேல பிரியமா தான் இருக்கேன். நான் உன் மேல நம்பிக்கையா தான் இருக்கேன். ஆனா என் கூட இருக்கிறவனுங்க தான் சரியில்ல. அவனுங்க பேச்ச கேட்டுட்டு தான் நான் சந்தேகப்பட்டுட்டேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இவர் ஹீரோவும் நம்பி அவர் கார்ல ஏறி உட்கார்ந்துர்றாரு. அவ்வளோதான் அவர் உள்ள வந்த உடனேயே இப்ப இந்த குப்ளிங்க என்ன சொல்றாருன்னா, அந்த ஆஃபீசர் தான் என்ன வெளிய போன்னு சொல்லிட்டு உன்ன சேர்ல உட்கார சொல்றாரு. என் முன்னாடியே நீ சேர்ல உட்கார்ற உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சர்றாங்க. அதோட சேர்ந்துட்டு அந்த கிளர்க் இருக்கார்ல, அவரும் சேர்ந்துட்டு ஹீரோ போட்டு எல்லாரும் சேர்ந்து அடி அடின்னு போட்டு அடிச்சு அவர் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விடுறாங்க. அது போக வந்துட்டு அவரோட வீடு இருக்கு பார்த்தீங்களா, அவர் வீட்டையும் போட்டு உடைச்சிடுறாங்க. எல்லாத்தையும் அடிச்சு புடிச்சு உடைச்சிடுறாங்க. இத பார்த்து தடுக்க வந்த அவங்க வைஃப் இருக்காங்க, ஹீரோட வைஃப் அவங்களையும் போட்டு அடிக்கிறாங்க. எல்லாமே வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா கவலையோட தான் பார்க்குறாங்க. மத்தபடி யாரும் தட்டி கேட்க மாட்றாங்க. உடனே இப்ப கொப்பளிங்க என்ன சொல்றாருன்னா, இது மாரி எவனாவது எனக்கு எதிரா இப்படி வந்தீங்கன்னா, இவன் நிலைமை தான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்களும் அப்படியே அமைதியா நின்னு பார்த்துட்டே இருக்காங்க. இந்த கலவரத்துல வந்துட்டு இந்த குட்டி பையன் வளர்த்த அந்த ஆமணக்கு செடி வேற உடைஞ்சு போயிடுது. அவனுக்கு இப்ப அதுதான் பெரிய கவலையா இருக்கு. இந்த விஷயத்துல வந்து ஹீரோட வைஃப்க்கு வந்து ஆல்ரெடி அந்த ஐயா இருக்கார்ல கொப்பளிங்க ஐயாவ சுத்தமா பிடிக்காது. இவங்க வந்து நேரடியா வந்து என்ன கேட்கறாங்கன்னா, ஹீரோ மட்டும் இப்ப உன்ன திருப்பி அடிச்சிருந்தான்னா உனக்கு வந்து அவ்ளோ அசிங்கமா போயிருக்கும். அவன் திருப்பி அடிக்காம இருந்து ஊர்ல பஞ்சாயத்துல ஜெயிச்சான்ல, அதுல தான் இருக்கு அவனோட இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவமா இருக்குது. அதோட அந்த பிரச்சனை அதோட அங்க முடியுது. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையன் வளர்த்த செடி வந்து உடைஞ்சு போச்சு. திரும்பவும் அது துளிர் விட்டு வளர்ந்துட்டு இருக்கிறத பார்த்தோன அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. உடனே வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஆசையா வந்து சொல்றான், "நம்ம வளர்த்த செடி ஆமணக்கு செடி இருக்குல்ல, அது உடைஞ்சு போச்சு. திரும்பவும் துளுர்த்துருச்சு. அதே மாரி நம்ம எங்க போனாலும் பொழச்சுக்கலாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசுலயே நல்லா இருக்கு அந்த மாரி சொல்றது. அந்த மாரி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றான் அந்த பையன். இதெல்லாம் முடிச்சுட்டு கொப்புளிங்கமும் அவரோட ஆளுங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்ப இருந்தவர் வந்து ராஜினாமா பண்ண வச்சாச்சு. இப்ப வேற ஒரு ஆள் வந்துட்டு இவங்க கீழ் சாதி மக்கள தான் நிக்க வைக்கணும் ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக, இப்ப நந்தனோட அப்பா இருக்கார்ல, அவர்ட்ட போய் நீ தான் வந்து இந்த பிரசிடென்ட்க்கு நிக்கிற, அதாவது அடுத்த பிரசிடென்ட்டா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட சைன் வாங்குறாங்க. அவர மிரட்டி அப்படி சொல்லவும் அவரும் சைன் போட்டுறாரு. இப்ப பேருக்கு அவர் பிரசிடென்ட்டா இருக்க போறாரு. அது கூடவே அவருக்கு ராஜினாமா லெட்டர் எழுதி அவர்ட்ட சைன் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா இவர் நம்ம சொல்லு பேச்சு கேட்டு இருக்கிற வரைக்கும் இருந்தா இவர் பிரசிடென்ட். பிரச்சனை ஏதாவது வந்தா அவர் ராஜினாமா பண்ண மாரி முன்னாடியே எழுதி வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஹீரோட வைஃப் வந்து கோவப்படுறாங்க. உன்னை யார் அவசரப்பட்டு ராஜினாமா பண்ண சொன்னது? என்கிட்ட நீ கேட்டியா? உன் இஷ்டத்துக்கு போய் நீ ராஜினாமா பண்ணிட்டு வந்த. நீ மட்டும் அடிமையா இல்லாம இப்ப உன் கூட்டத்தையே நீ அடிமையாக்கி விட்டுட்ட. அந்த நந்தனோட அப்பாக்கு வந்து எத்தன வயசு இருக்கும்? 70 வயசு இருக்கும். அவர போய் இப்ப நிக்க வைக்கிறாங்க. இந்த பிரச்சனையால அவருக்கு ஏதாவது ஆனா அதுக்கு யார் பொறுப்பு? நீ தான் பொறுப்பு அப்படின்ற மாரி கண்டபடி திட்டுறாங்க. இப்ப மறுநாள் பார்த்தீங்கன்னா, இந்த கோப்புலிங்களோட ஆள் இருக்கார்ல, அவங்களும் நந்தனோட அப்பாவ கூட்டிட்டு அங்க போறாங்க. எலக்ஷனுக்கு வந்து அவர் நிக்க போறாருன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல, அது பண்றதுக்காக போம்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோவும் போயிட்டு நானும் அவங்களுக்கு எதிரா நான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. இத பார்த்த உடனே அந்த கொப்புலிங்க இருக்கார்ல, அவருக்கு வந்து பயங்கர கோவம் வருது. அப்படியே முறைச்சிட்டு அங்கிருந்து போறாரு. இப்ப சமுத்திரக்கனி என்ன கேட்கிறாருன்னா, "நீ இப்ப நிக்க போறியா? இதுல இருந்து நீ பின்வாங்க மாட்டல?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் அதெல்லாம் பின்வாங்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாரு. "உன் மக்கள் உனக்கு வந்து ஓட்டு போடுவாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "எனக்கு அவங்க போடுறாங்க, போடல நான் ஜெயிக்கிறேன். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப அவங்களா நிக்க வச்சு அந்த ஆள் ஜெயிச்சாரு அப்படின்னா வந்து அவங்க போட்ட பிச்சையா தான் அத பார்ப்பாங்க. இப்ப அவங்களுக்கு எதிரா ஒருத்தர் நான் நின்னு அதுக்கு சமமா அவர் நின்னு அவர ஜெயிச்சாரு அப்படின்னா, அவர் அந்த ஜெயிச்சதா தானே அவங்க நினைப்பாங்க. அதுக்காகவாவது நான் நிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. சமுத்திரக்கனி வந்து ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றாரு. "எடுத்த முடிவுல இருந்து உறுதியா இருங்க. அதுல இருந்து பின்வாங்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப இவங்கலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, இவர் எதிர்த்தாப்புல அந்த ஹீரோ வந்து நாமினேஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொப்புளிங்க ஆளுங்க வந்துட்டு ஹீரோ இருக்கிற அந்த அந்த கீழ் சாதி மக்கள் இருக்க இடத்த ஃபுல்லா அடிச்சு நொறுக்குறாங்க. இப்ப எல்லாருமே வந்துட்டு ஹீரோ கிட்ட நின்னு அப்படியே கண்ணீர் விட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. "இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து நாமினேஷன் பண்ணி உங்களுக்காக தான் நான் அது மாரியும் பண்ணேன். அதுவும் வந்து உங்களுக்கு பிரச்சனையா தான் ஆகுது. இப்ப நான் எலக்ஷன்ல நிக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாரிலாம் நடக்குது அப்படின்னா நான் திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தானே அங்க வந்து மாற மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள முடிவ மாத்திட்டு திரும்ப போய் நம்ம வந்து வாபஸ் வாங்கிடலாம்ன்ற முடிவுக்கு ஹீரோ வந்துடுறாரு. அதோட வந்துட்டு அங்கேயே அந்த ஆஃபீஸ்க்கு வந்து எழுதி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் பார்த்தீங்கன்னா, அந்த கொப்புளிங்க ஆளுங்க வந்து அவரும் அவங்க ஆளுங்களும் அங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படியாவது ஹீரோ வந்து இத வாபஸ் பண்ணி தானே ஆகணும். அத பார்த்துட்டு போகன்றதுக்காக வெயிட் பண்றாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆஃபீசர் வந்து என்ன பண்றாருன்னா, அத வாங்க மாட்டேங்கிறாரு. அதாவது வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லி அவங்க குடுக்குற லெட்டர் வந்து வாங்க மாட்றாரு. உடனே கொப்புளிங்கத்தோட ஆளுங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, சண்டை வளர்க்குறாங்க. அவர் தான் நிக்க மாட்டேன், வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாருல்ல, அந்த லெட்டர வாங்கி சீல் வச்சு அனுப்புறத விட்டுட்டு என்ன இப்படி பண்றீங்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டயே கேட்கறாங்க. இப்ப இங்க தான் ஒரு ட்விஸ்ட்டே வைக்கிறாங்க. அதாவது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஆஃபீஸரோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன நிலவரம்னே தெரியாம வந்து இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்காதீங்க. அவர்
அவர் வாபஸ் கொடுத்தாருல அந்த லெட்டர் வந்து யாரோடது அப்படின்னா அந்த நந்தனோட அப்பா இருக்காருல்ல அவர் தான் வாபஸ் பண்ணுறதா லெட்டர் எழுதி வாபஸ் வாங்குறதா லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு. அதை வந்து ஹீரோட்ட அவர் கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஹீரோ வந்து அந்த லெட்டரை தான் வந்து ஆஃபீஸர்கிட்ட வந்து கொடுக்க வந்திருக்காரு. அதை அவர் வாங்கி சீல் வச்சுட்டாரு. இப்போ உண்மையிலேயே வந்துட்டு ஹீரோ ஜெயிச்சிட்டாரு அப்படின்றத சொன்ன உடனே இப்போ குப்புலிங்கத்துக்கு ஆளுக்கெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியல, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது இவங்களுக்கு அது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ தான் ஹீரோக்கே தான் ஜெயிச்ச விஷயம் தெரிய வருது. அவர் வந்துட்டு ஆனாலும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லவும் இப்போ அந்த நந்தனோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் பிள்ளையவே நான் வாரி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன இருக்குது, நீ தான் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, நீ தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவங்க உன்னை படுத்தின பாட்டுக்கு கொடுமைக்கு எல்லாத்தையும் ஊரை படுத்தின கொடுமைக்கு எல்லாத்துக்கும் நம்ம பிரசிடென்ட் நம்ம ஊரில் ஒரு ஆள் வந்து நீ தான் இருக்கணும் அப்படின்னு ஊர் மக்களும் சொல்கிறாங்க. அதோட அங்கே கட் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட பார்த்து இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடிலாம் வந்து ஆள்றதுக்கு தான் வந்து அதிகாரம் தேவைன்னு நம்ம நினச்சோம், அப்போ ஆனால் இப்போலாம் வந்து வாழ்றதுக்கே நம்மளுக்கு அதிகாரம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. இப்படி பேசுறதை கேட்டவொன்னே பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃபீஸர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எந்திரிச்சு நின்று ஹீரோக்கு வாழ்த்து சொல்கிறாரு. நல்லபடியாக அந்த பதவியை இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொப்புளிங்க ஆளுங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அங்கே கிளர்க்காக இருந்தார்ல அவர் என்ன பண்ணுறாரு, இனிமேல் உங்கள் கொப்புளிங்க கூட இருக்கிறது பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கழட்டிட்டு ஹீரோ கூட வந்து சேர்ந்துறாரு. இப்போ அவர் கூட சேர்ந்துட்டு கிளர்க்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி வரவங்களை ஃபஸ்ட்டு சேர்க்கவே கூடாது, பெரிய தப்பு. அதோட ஹீரோவும் வந்து இப்போ அவரோட சேர்ல வந்து உட்காரு பிரசிடென்ட்டாக அவரோட கையெழுத்தை ஃபஸ்ட்டு கையெழுத்து அவர் போடுறாரு. அதோட பின்னாடி ஒரு வாய்ஸ் வந்து அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு வசனம் வருது, அதிகாரத்துக்கு வா, அதுதான் வந்து உங்களோட எல்லாரோட பிரச்சனைக்கும் வந்து ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு நான் இதெல்லாம் வந்து சினிமாவுக்கு வந்து எல்லாரும் ஜெயிப்பாங்க, ஆனால் நிஜ வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி வரவங்க யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே வந்துட்டு ரிசர்வேஷனில் வந்துட்டு இந்த மாதிரி பதவிக்கு வந்தவங்க வந்து ஜாதி பேரில் வந்து எவ்வளோலாம் ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறாங்க, எவ்வளோ கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க அப்படின்ற உண்மை கதையை சொல்லி இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. இந்த படம் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.